தேவ செய்தியின் தலைப்பு குடும்பம் ஒரு பரலோகம். கர்த்தர் விரும்புகிறதெல்லாம் குடும்பம் ஒரு பரலோகமாய் இருக்க வேண்டும் என்பதே. குடும்பம்னு சொல்லிட்டாலே கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த மூன்று சாராருடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஒரு பரலோகமாகவே இருக்கும். பரலோகம் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் வேதத்தில் பரலோகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 14:17 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வீடும் ஒரு பரலோகமாய் இருக்குமானால் அங்கு நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்ததாய் இருக்கும். நம்முடைய குடும்பம் ஒரு பரலோகமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே தேவனுடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்பது எல்லாம் வேத வசன ஆதாரத்தோடு நாம் தியானிக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் எப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்புகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது என்பதை அறிய முடியும். வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். 3வது வசனம். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அங்க ஒரே ஆர்ப்பரிப்பு தான், அங்க ஒரே மகிழ்ச்சி தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த மகிழ்ச்சி நம்முடைய வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 5வது வசனத்தில் இருந்து, மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதிக்கவும். நல்ல கவனிங்க. பரலோகத்துல சிங்காசனத்தில் இருந்து சத்தம் வருகிறது. நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற திரள சிறியோரும் பெரியோருமானவர்களையும் யாவரும் அவரை துதியுங்கள். அப்படின்னா நம்முடைய வீடு ஒரு பரலோகமாக இருக்கணும்னா அங்கு எப்பொழுதும் ஒரு துதியும் பாடலும் மகிழ்ச்சியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் நம்முடைய வீட்டில் வந்து வாசம் பண்ண வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். மேலும் லோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். நல்லா கவனிக்க வேண்டாம். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமுக்கு அவரும் அவர்களோடு கூட வாசமாயிருப்பார் என்று எழுதப்பட்ட அந்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் வந்து வாசமாக இருக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய வீடு ஒரு பரலோகமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மளோடு கூட வந்து வாசமாக இருக்க வேண்டும். அப்படி அவர் வாசமாக இருக்கும்போது 4வது வசனத்தில் இருந்து, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. நல்லா கவனிக்க வேண்டாம். சுருக்கமா சொன்னா அவர் இருந்தார்னா கவலை கிடையாதுன்னு அர்த்தம், கண்ணீர் கிடையாதுன்னு அர்த்தம், பயம் கிடையாதுன்னு அர்த்தம். அவர் நம்மளோடு கூட இருந்து வாசம் செய்ய விரும்புகிறாரு. 23வது வசனத்தில் இருந்து, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அவர் நம்முடைய வீட்டில் இருந்தா நம்ம வீட்டில் இருள் இருக்காது, வெளிச்சம் இருக்கும், நம்ம வீடு பிரகாசமாக இருக்கும், தேவனுடைய மகிமை நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும். வாசிப்போம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்படி என்றால் யாரு பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யாருடைய வீட்டில் வந்து அவர் வாசம் செய்கிறாரா? ரட்சிக்கப்பட்டவர்கள் வீட்டில் வந்து வாசம் செய்கிறாரு. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரு நம்ம வீட்டில் இருக்கும்போது அங்க அந்தகார சக்திக்கு இடம் கிடையாது, அங்க இருளுக்கு இடம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அங்க இருப்பாங்கன்னு அர்த்தம் என்னன்னா, அங்க இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பாங்க. ஏன்னா அங்க பாவம் இருக்காது. எப்படி பரலோகத்துக்குள்ள பாவம் இருக்காதோ உன் வீட்லையும் பாவம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வசனத்தோடு கூட ஆண்டவர் ஒப்பிட்டு கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, இனி ஒரு சாபமும் மீறாது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும், அங்கே ராக்காலம் மீறாது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். பரலோகம் எப்படி இருக்குது அதே தான் அந்த வெளிப்படுத்தல காண்பிக்குது. அங்க எப்பொழுதுமே அந்த வீட்டில் ஒரு பிரகாசம், ஒரு மகிழ்ச்சி. ஏன் ஆண்டவர் நம்முடைய வீடு ஒரு பரலோகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்?
7வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அப்படி என்றால் குடும்பம், முழு குடும்பமும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் முதலாவது உன் குடும்பம் பரலோகமாக இருக்க வேண்டும். எல்லாம் கவனிங்க. உன் வீட்டில் நீங்க கணவன் மனைவி பிள்ளைகளாக இருப்பீங்க. இதை யாரோ ஒருவர் மட்டும் பரலோகத்துக்கு வரணுங்கிறதை ஆண்டவர் விரும்ப மாட்டாரு. உன் முழு குடும்பமும் பரலோகத்துக்கு வரணும் என்பதை தான் அவர் விரும்புகிறாரு. நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தல் 23 ஏதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசத்தில் அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்கள் ஒரு ஜனமாய் இருப்பார்கள், தேவன் நம்ம அவர்களோடு கூட இருந்த ஒரு தேவனாய்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வீடு அவர் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாய் இருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மகிமை மூடி இருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ள எந்த நேரமும் ஒரு தேவ பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வீட்டில் வாசமாய் இருந்தார், நம்ம வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி வேலி இருக்கும். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்ம வீட்டுல வந்து குடியிருந்தார், வீட்டை சுத்திலும் அக்கினி வேலி போட்டு வைத்திருப்பார். உள்ள பிசாசு நுழைய முடியாது, மந்திர சூனியங்கள் உள்ள நுழைய முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு அந்த அக்கினி தெரியாது, ஆனா பிசாசு கண்ணுக்கு அந்த அக்கினி தெரியும். எப்படி ஆண்டவர் மோசேயை மலைக்கு மேல ஏறி வர சொல்றாரு, அவன் ஏறி வந்த உடனே ஒரு மேகம் அவரை மூடிடுது. நல்ல கவனிங்க. அவன் மலைக்கு ஏறி வந்த உடனே ஒரு மகிமை அவனை மூடிடுது. அந்த மகிமை அவனுக்கு மேகமா இருக்கும், ஆனா கீழே இருந்து பார்க்கிறவங்களுக்கு அது அக்கினியா இருக்குது. வாசிப்போமா? யாத்ராகமம் 24வது அதிகாரம் 15 இருந்து 17 வரை. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரருடைய கண்ணுக்கு பட்சிக்கிற அக்கினி. எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆனா மோசேக்கு அது மேகம். மோசே அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறான், அந்த மகிமைக்குள்ள இருக்கிறான். அங்க 40 நாள் இருக்கிறான். பசிக்காது, முற்றிலும் அவருடைய மகிமைக்குள்ளதான் இருக்கிறான். அவர் நம்மோடு கூட வந்து தங்க வேண்டுமானால், அதாவது பரலோகத்தில் இருந்து இறங்கி நம்ம வீட்டுக்கு வந்து நம்முடைய வீட்டில் அவர் தங்க வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு.
அந்த எதிர்பார்ப்பை மோசேயிடம் சொல்லுகிறாரு. யாத்ராகமம் 19வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். அப்போ பரலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வருவேங்கிறார். அவன் இருக்கிற இடத்துக்கு ஆக்சுவலா ஒரு சீனாய் மலைக்கு மேலதான் வந்து நிக்க போறாரு. பூமிக்கு இல்ல, சீனாய் மலைக்கு மேல வருகிறாரு. அந்த மலைக்கு மேல இறங்கி வருகிறதற்கு தான் இப்ப அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். வாசிப்போம். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கும் நாளைக்கும் அவங்களை பரிசுத்தப்படுத்து. நல்லா கவனிங்க. அவர் அவன் வீட்டுக்குள்ள வரணும்னா, உன் வீட்டில் வந்து வாசம் செய்யணும்னா, அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு பரிசுத்தம். வாசிப்போம். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். 3ஆம் நாள் பிரத்யட்சமாய் இறங்குங்கிறாரு. 14வது வசனத்தில் இருந்து, மோசே மலையில் இருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்றான். எவ்வளவு பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அங்க இறங்கி வருகிறதற்கு. வாசிப்போம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முடக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். எல்லாரும் நடுங்கத்தக்கதாக அந்த சத்தம், அத்தனை மகிமையா இறங்கி வருகிறாரு. அவங்கள பரிசுத்தப்படுத்தினதுனால அவர் ஜனங்களை மட்டும் பரிசுத்தப்படுத்த சொல்லல, ஆசாரியர்களையும் பரிசுத்தப்படுத்த சொல்ற. 22வது வசனம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் அவர் இறங்கி வருகிறாரு. 17வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். மலையின் அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. அவர் மலைக்கு உச்சில இருக்கிறாரு. வாசிப்போம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. எக்கால சத்தம். ஏன் எக்கால சத்தம் வருகிறது? தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கிறதற்குன்னு வந்தா கூட எக்காலத்தோடு தான் வருவாரு. அப்ப இப்போ எக்கால சத்தம் கேட்குதுன்னா அங்க மோசே அவர் இடத்துக்கு மேல வர சொல்றாரு அர்த்தம். வாசிப்போம். மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார். அதுக்குதான் எக்கால சத்தம். வாசிப்போம். மோசே ஏறி போனான். மோசே ஏறி போனான். எதற்காக ஆண்டவர் நம்முடைய வீட்டில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? எதற்காக நம்முடைய வீட்டையும் நம்மளையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்? முழு குடும்பமும் அவருடைய வருகையில மேல போறதுக்கு தான். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு தான் இறங்கி வருகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவரோடு கூட மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட என்றைக்கு இருப்போம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தர் வரும் பொழுது நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் உன் முழு குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, என் இயேசு வரும் பொழுது உன் முழு குடும்பம் எந்த இடத்துல இருந்தாலும் மேலே போயிட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உன் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல கவனிங்க. அவர் நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து வாசமாய் இருக்க வேண்டுமானால் நாம் முதலாவது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவர் நம்முடைய வீட்டில் வந்து வாசமாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வீடு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார். பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தம் இல்லைன்னா உள்ள வரமாட்டாரு. அந்த பரிசுத்தமாய் இருக்கிறதை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வாசித்தோமே. வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23, 24. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு விலக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். அப்படின்னா அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் உன் வீட்டில் வந்துட்டார்னா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் மாறிடுவாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரே ரட்சிக்கப்பட்டவர்கள். 27வது வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படி நம்ம வீட்டுக்குள்ள தீட்டுகள் இருக்கக்கூடாது, அசுத்தங்கள் இருக்கக்கூடாது, மது பாட்டில்கள் இருக்கக்கூடாது, சிகரெட்டு டப்பாக்கள் இருக்கக்கூடாது, ஆபாசமான பாடல்களோ வீட்டில் கேட்கப்படக்கூடாது. அதுதான் வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறது. வீட்டில் அங்கே ஒற்றை இருக்கக்கூடாது, ஒற்றையை ஒரு முக்கில் குமிச்சு வைக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. உன் வீடு சுத்தமா இருக்க விரும்புவாரு. அங்க ஒரு துணி, இங்க ஒரு துணி, அங்க ஒரு போர்வை, ஒவ்வொரு இடத்துல செதறி இருக்கக்கூடாது. சகலமும் ஒழுக்கமும் கிரமமும் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 2 கதவு திறக்கப்பட வேண்டும். உன் வீட்டில் வந்து குடியிருக்கணும்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் உன் வீட்டில் இருக்க வேணும்னா, முதலாவது உன் இருதய கதவு திறக்கப்பட வேண்டும். 2வது
உன் வீட்டு வாசல் உயர்த்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் சொல்கிறாரே, அது போட்டி இருக்கு. ஏன்னா பாவம் இருக்கிறபடினால போட்டி இருக்கு. அந்த பாவத்தை நீக்கிறதற்கு தான் இயேசுவின் ரத்தம். நீ பாவ அறிக்கை செய்யும் பொழுது அந்த ரத்தம் உன்னை கழுவுது, உன் இருதய கதவு திறக்குது, அவர் உள்ள வந்து வாசம் செய்கிறார். நல்ல கவனிங்க, அவர் எதிர்பார்க்கிறது அதுதான். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோபப்படுகிறோம். ஏன் கோபம் நமக்கு வருது தெரியுமா? சுயநலமாய் இருக்கிறதுனால. அதை தூக்கி தூர போட்டுட்டோம் அப்படின்னா கோபமே வராது. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமானா தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொன்னார். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்துன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு விரோதமா தீமை செய்வாங்க, உனக்கு விரோதமா பேசுவாங்க. நல்லா கவனிங்க, காது கேட்காத மாதிரி நீ இருக்கிறியா, அதுக்கு பேரு தான் உன்னையே வெறுக்கிறது. ஸ்தேவானுக்கு விரோதமாக எவ்வளவோ பொய் சாட்சி சொன்னாங்க, அவன் பதில் பேசல, அவன் முகம் பிரகாசித்தது. ஆண்டவர் அதே மாதிரி இருக்க விரும்புகிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ன நாள் பேசட்டும், காது கேட்காத செவுடன் மாறி இருக்கிறது. அதைத்தான் அவர் விரும்புகிறார். உன் வீட்டில் வந்து இருப்பாரு, அங்க சண்டை கிடையாது, அங்க கருத்து வேறுபாடு கிடையாது, அங்க வாக்குவாதங்கள் கிடையாது. ஏன்னா அது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடம், அதாவது பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம். அப்படிப்பட்ட பரலோகத்தை மாதிரி நம்முடைய வீடு இருக்கணும்னு விரும்புறாரு. பார்த்துட்டு இருப்பாரு, உன் வீடு ஒரு பரலோகமா இருக்க வேண்டும். எல்லாரும் உன் வீட்டில் ஒவ்வொருவரும் அந்த சந்தோஷத்தோட எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ அம்மாவை பார்ப்போம், எப்போ அப்பாவை பார்ப்போம், எப்போ பிள்ளைகளை பார்ப்போம், எப்போ கணவரை பார்ப்போம், எப்போ மனைவியை பார்ப்போங்கிற ஆர்வத்தோடு வருகிறவளா இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இரண்டாவது, உன் வீட்டு வாசல் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது திறக்கப்பட்டிருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 7வது வசனத்தில் இருந்து, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும்
பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. உன் வீடு திறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் உன் வீடு சுத்தமாக இருக்கணும்னு அர்த்தம். அங்கே இங்கேயும் ஒற்றைகள் இருந்துக்கிட்டு கையை துடைக்கிறதுக்கு ஒரு துணியை வைக்காமல் காட்டனில் போய் துடைச்சி காட்டனையெல்லாம் அழுக்காக்கி வச்சு இருக்கக்கூடாது. வீடு பெருக்கி சகல பொருட்களும் அது இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்காக வைத்து நீ வீட்டை நீட்டாக வைக்கும் பொழுது உன் வீட்டில் வந்து அவர் இருப்பார். உன் வீட்டில் சேரில் வந்து அவர் உட்காருவார். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சகையின்னு ஒரு அரசாங்க அதிகாரியம் தான். ஒரு மரத்துக்கு மேலே ஏறந்து அவரை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்தில் வந்து சகைவே, நம்ம வீட்டில் வந்து தங்க வேணும், சீக்கிரமாக இறங்கி வாங்குறாரு. அவனுக்கு அந்த இயேசு யாருன்னே தெரியாது, அவரை பார்த்ததே இல்லை. அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கலாம் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கான். அவர் வாருன்னு சொன்ன உடனே அவன் இருதயத்துக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். வாசிப்போமே, லூக்கா 19வது அதிகாரம் 5வது 6வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு கூட அவரை அழைத்து கொண்டு போனான். என் ஆண்டவர் வருகிறேன் சொன்ன உடனேயே அவனுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருந்தா, அவர் உன் வீட்டிலே வந்து இருந்தா எத்தனை சந்தோஷமா இருக்கும். நல்லா கவனிங்க, நம்ம அதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மோசேட்டு சொல்லுகிறாரு, யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1வது வசனம் 8வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவங்க மத்தியில வந்து நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கட்டும். அப்படின்னா நம்ம வீடு பரிசுத்தமா இருக்கணும்னு அர்த்தம். அவர்கள் மத்தியில் வந்து நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு பரிசுத்த ஸ்தலம். உன் வீடு ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே வாங்க, என் வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறேன், என் இருதயத்தை சுத்தமாக வச்சிருக்கிறேன், என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. நல்லா கவனிங்க, உனக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்ததாக வேண்டும். மோசே ஆண்டவர் சொன்னது மாதிரி அந்த வாசஸ்தலத்தை கட்டி முடிக்கிறான். அப்படி கட்டி முடிச்சோன்னு மகிமை இறங்கிருச்சு. யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய மகிமை அங்க மூடிருச்சு.
நம்ம வீட்டில் அவர் இருந்தாருன்னா நீ வெளியே போகும்போது அவன் கூட வருவார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய மகிமை அங்க மூடி இருக்கிறது. வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் போது, வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் வெளியே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். அது எப்ப மேல ஏறுது? அந்த வாசஸ்தலத்தில் இருந்து எப்போ மேல ஏறுதுன்னு பார்த்து அது மேல ஏறினாதான் பிரயாணம் பண்ணுவாங்க. வாசிப்போம். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அது எழும்பாத வரைக்கும் பிரயாணம் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி தான் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா? உன் வீட்டில் பிரசன்னமா இருக்கிறாரா? நீ எங்க போனாலும் உன் கூட வருவாரு. நல்லா கவனிங்க. எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. ஆண்டவர் மோசேக்கு நீங்க பெறப்படுங்க, இப்ப நீங்க பெறப்பட வேண்டாம்னு சொல்லல. மேகம் அடையாளம். அதுக்கு அது மேல ஏறிச்சுன்னா போறாங்க, அது மேலே ஏறலைன்னா போக மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் நமக்குள்ள அல்லது நம்ம வீட்டில் இருந்தா வெளி ஆளுங்கள நம்மளாலேயே நம்ம வீட்டில் உள்ள பிரசன்னத்தை உணர முடியும். நம்மளாலேயே நம்ம வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். உன் வீட்டில் அந்த பிரசன்னமே இல்லைன்னா எங்கேயோ நீ அவரை துக்கப்படுத்தி இருக்க, சரி பண்ண வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் உன் வீட்டில் இருந்தனா உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் தடைபடாது. உனக்கு விரோதமாக ஒருத்த மந்திரம் செய்ய முடியாது. உன் வீட்டில் உள்ள ஒரு பொருள் திருடு போகாது. ஏன்னா சகரியா 2:5 அக்கினி மதிலாக அவர் இருப்பாரு. யோபுவுக்கு அவர் அக்கினி மதிலாக தான் இருந்தாரு. பிசாசு உள்ள நுழைய முடியல. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவர் உன் கூட இருந்தார்னா நீ எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க செய்வாரு. வாசிப்போம். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நல்லா கவனி. சம்பத்து பெருகி, அது காரணம் அவர் அவன் வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அந்த பாதுகாப்பு எப்படி யோபுடைய வீட்டில் அப்படிப்பட்ட பரிசுத்தம் இருந்தது தெரியுமா? அப்படிப்பட்ட பாதுகாப்பு இருந்தது. ஏன் அதை அக்கினி வேலி போட்டு வைத்திருந்தாரு? 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அடைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். நல்லா கவனிங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துறான். நம்ம ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் ஆண்டவர் இருக்கணும்னா குடும்ப ஜெபம் இருக்கணும். அந்த குடும்ப ஜெபத்தினுடைய முக்கிய நோக்கமே கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாரு எங்க தவறு செய்யறோன்னே நமக்கு தெரியாது. அவருடைய சமூகத்தில் போய் நீ முழங்கால் போட்டோன்னு தெரியப்படுத்துவாரு.
மன்னிப்பு கேட்டு சுத்திகரிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நீ தேவ சமூகத்துக்கு போ. ஆண்டவரே, நான் எங்க தவறு செய்தேன்? நீ ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாம். உங்களை சரி பண்ண வேண்டும், பிள்ளைகளை சரி பண்ண வேண்டும், எல்லாருடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுக்கு தான் அவருடைய ரத்தம் available at all times. The blood of Jesus Christ is available at all time to cleanse our sins and purify us. உன் கூட வருவாரு, உன் கூட இருக்கிறாரா? கூட வருவாரு. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, இந்த இடத்துல இரு, எகிப்துக்கு போயிடாத, அங்க இருக்கிறான். அது யாகமம் 26வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாரு? எங்கேயும் போயிடாதப்பா, இங்கே இரு, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? அவர் கூட இருந்ததுனால நடந்தது என்ன? 12வது 13வது வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனை அப்படி ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு. அபிமெலேக்கு அதை சகித்து கொள்ள முடியல, இடத்தை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்கிறாரு. 16வது வசனம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். எங்களை பார்க்கிலும் பலத்தவனாயிட்ட, எங்களை பார்க்கிலும் பலத்தவனாயிட்ட. நல்ல கவனிங்க. எங்களை விட்டு போயிருந்தாரு. 26வது வசனத்தில் இருந்து. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிக்கோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் ஏன் வந்திருக்கான்? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். 29வது வசனத்தில் கடைசி பகுதி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்ப்பா. கர்த்தர் உன் கூட இருந்தார்னா நீ எதை செஞ்சாலும் வாய்க்க செய்வார். நீ எதை செஞ்சாலும், நீ எந்த தொழில் செஞ்சாலும் ஆசீர்வாதமா இருப்ப. யோசேப்பு மீது கோபப்பட்டு பொறாமப்பட்டு யோசேப்பு எகிப்துக்கு வித்து போட்டானுங்க. அங்க போத்திபார் வீட்டில் ஒரு வேலைக்காரனா தான் இருக்கான். ஆனா கர்த்தர் கூட போகிறாரு. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்.
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஏன் அவன் வீட்டுல ஆசீர்வாதம் இருந்துச்சு? அங்க யோசேப்பு இருந்தான். கர்த்தர் யாக்கோபோடு போனாரு. அவன் மாமன் லாபான் வீட்டுக்கு போன உடனே அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நீ எங்க போனாலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. பரலோக குடும்பம்னா என்னது? எது பரலோக குடும்பம்? அதையும் தெரிஞ்சுக்கிட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 128வது சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி திராட்சை கொடியை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நம்ம முழு வீடு தேவ மகிமையில நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா.